Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அடுத்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது அது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், அது கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்குமா, அப்படியே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைச்சாலும் எந்த மாதிரி கல்லூரி கிடைக்கும், இல்லை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால எந்த கல்லூரிகள் கிடைக்கும், ஒருவேளை நம்ம பார்டர்ல இருக்குமா, கிடைக்காம போயிடுமா, இல்லை அடுத்த படிப்புக்கான முயற்சிகள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வேணுங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் யூஸ்ஃபுல்லாகவே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்ல இருந்து 10 டேஸில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வரணும், பட் ரேங்க் லிஸ்ட் வருமானா மேபி இன்னொரு 1 or 2 டேஸில் வர வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுங்க. யூஸ்வலாகவே ரேங்க் லிஸ்ட் 1 வீக்கில் 92.5% ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். இதான் நடைமுறையில் இருந்துட்டு இருந்தது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ரேங்க் லிஸ்ட் 1 வீக்கில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் நடக்கும். அது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸர்விஸ்மெண்ட் கேட்டகரி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவருக்கு எல்லாமே சென்னையில் போய் நேரடியான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சென்னை போகிறக்கால டைம் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால ஒரு 2-3 டேஸில் ரேங்க் லிஸ்ட் 2-3 டேஸில் யூஸ்வலாக ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். அதுக்கப்புறம் 92.5 இருக்கும். பட் இப்போ உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா, கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடக்கணும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூலே இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்போ அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இருக்குங்க. அப்போ அந்த 1 வீக் டிஃபரன்ஸில் தான் ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும். அது ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் 1 வாரம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அப்போ இன்னுமே ஒரு சில ஸ்டேட்ஸில் இன்னும் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனே ப்ராசஸ் பண்ணல. லைக் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி ஸ்டேட்ல நிறைய ஸ்டேட்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இதே நேரத்தில் தமிழ்நாடு நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணுங்க. இது அன்பான வேண்டுகோள். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கர்நாடகாவில் அந்த கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரேங்க் லிஸ்ட் கிடையாது, பட் ஜென்ரல் லிஸ்ட். இது எவ்வளவு மார்க்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆந்திர பிரதேசமே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ விரைவில் தெலுங்கானா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது நேரம் புதுச்சேரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்டிஏ கிட்ட இருந்து வாங்கி இந்த லிஸ்டனால ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அது நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்றதா, பார்டர்ல இருக்கிறோம், அப்போ இல்லை நம்ம இதுக்காக வெயிட் பண்றதா, இல்லை நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கட்டுறதுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க சார், அப்போ அங்கே போய் கட்டுறதா, ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கட்டிட்டு திருப்பி வருமா வராதா, இப்படியெல்லாம் பயம் இருக்குதுங்க. அப்போ இந்த பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம், பெற்றோர்களுக்கும் குழப்பம். இந்த குழப்பம் தீரணும் அப்படின்னா தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரணுங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் விரைவில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக ஒரு 2 or 3 டேஸில், அது Thursday, Friday, Saturday, Sunday, சண்டேக்குள்ள கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மேக்சிமம் சண்டே, அதுக்கு முன்னாடியே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரணும் அப்படிங்கிறது நம்ம அன்பான வேண்டுகோள். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் சார்? இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐ கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிள் லிஸ்ட் அவங்க மார்க் படி இருக்காது. யார் யாராவது எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி மேபி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்கெல்லாம், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் அது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிள் லிஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிம்பாங்க, அவங்க மார்க் படி இருக்க மாட்டாங்க. ஸோ இதான் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நம்ம 2023, 24 இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் கோட்டால ஒரு ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்போ ஸ்டேட் ரேங்க்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யார், தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், அவர் தான் ஸ்டேட் ரேங்க் 1. இந்த ஸ்டேட் ரேங்க் 1 யார் வந்திருக்கா, 2023 720 மார்க் வாங்கியிருக்காங்க. 720 மார்க். அவர் என்ன கேட்டகரி, ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஓசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. அடுத்தது 2வது கேண்டிடேட், ஸ்டேட்ல 2வது கேண்டிடேட் சூர்யா சித்தார்த் அப்படிங்கிறவர் ஸ்டேட்ல 2வது கேட்டகரி. ஆனா பிசி அவர் கம்யூனிட்டி 715 மார்க், பிசியில் 1வது ரேங்க், பிசியில் ஃபர்ஸ்ட், ஆனால் ஸ்டேட்ல செகண்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது
ஸ்டேட்ல 5வது. ரோஷன் ஆண்டோ இவர் வந்து 5வது, ஸ்டேட்ல 5வது ரேங்க். பாருங்க, ஸ்டேட்ல 5வது ரேங்க். ஆனா அவர் பிசியில 4வது இடத்துல இருக்கார். அடுத்த கேட்டகரி பாருங்க, எஸ்சி கேட்டகரியில் ஒருத்தர் சஞ்சய் பிரகாஷ். இந்த சஞ்சய் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஸ்டேட்ல 6வது, ஆனா எஸ்சி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கார். அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல அவங்க கேட்டகரியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டேட்ல 13வது இடத்துல இருக்கார். ஸ்டேட் ரேங்க் 13, இதுதான் ஸ்டேட் ரேங்க். அப்போ நமக்கு காலேஜில் எதை பேஸ் பண்ணி அலாட் ஆகும்? ஸ்டேட் ரேங்கை பேஸ் பண்ணி கிடையாதுங்க, கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் அலாட் ஆகும். அவர் எம்பிசி டிஎன்சியில் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கார். அப்போ ஸ்டேட்ல 13வது இருக்காரு, பட் எம்பிசி டிஎன்சியில் பாருங்க அவர் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் 15வது ரேங்க் 700 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்ல பிசியில் 15வது ரேங்க், ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 18. இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன்ஸ் வரும், சார் ஒரே ரேங்க்ல 11, 12, 13, 14, 15, அப்போ இவங்களுக்கு எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? இப்போ 700 மார்க்லேயே பாருங்க 11 ரேங்க், 700 மார்க்லேயே 12வது ரேங்க், 700 மார்க்லேயே 13, 700லேயே 14, 700லேயே 15. இப்போ இந்த மாதிரி நிறைய பிசிலேயே பாருங்க 700 பேர், எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி சார் செக்ரிகேட் பண்ணுவாங்க? அதை டைப் பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் பிரேக்கிங் ரூல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ எங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். இது கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு சந்தேகம் டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேண்டாம் சார், எனக்கு ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கிறேன், ஃப்ரீ கைடன்ஸில் சம்டைம்ஸ் கால்ஸ் நிறைய வரதுன்னா அட்டன் பண்ண முடியாமல் போகுது, ஸோ அதனால் எனக்கு வெபினார் நாங்கள் எடுக்க போகிறோம், அது பெய்டு வெபினார். இந்த வெபினார் அப்படிங்கிறது 2 hours வெபினார். இந்த வெபினார் 2 hours கிளியராக கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதே நேரத்தில் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இதில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இன்டேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு QR கோடு இருக்கும், அதில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். 1000 rupees அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணும்போது இந்த PDF, அது கம்யூனிட்டி ரேங்க் PDF, ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ண PDF, இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிறது நீங்களா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த PDF ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது தேவைப்படுறவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெபினார் அட்டன் பண்ண முடியும். இந்த வாரம் சனி ஞாயிறுல கண்டிப்பா வெபினார் இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களும் அதுல கலந்துக்க விருப்பப்பட்டா தாராளமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு எம்பிசியில 4வது ரேங்க். ஸோ எம்பிசியில 4வது ரேங்க் அப்படிங்கிறது ஸ்டேட்ல நமக்கு 28வது ரேங்க். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கு. அப்போ அடுத்தது நமக்கு பாருங்க பிசிஎம் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓசி, திருப்பி ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராதுங்க. ஓசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது. அப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க பார்க்குறோம். பிசிஎம் பாருங்க, பிசிஎம்ல 61வது ஸ்டேட் ரேங்க் உள்ளவர், பிசிஎம்ல 2வது ரேங்க்ங்க. அதாவது ஸ்டேட்ல 61, ஆனா பிசிஎம்ல 2வது ரேங்க். இப்போ பிசிஎம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கலாங்க. ஸோ பிசிஎம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது 695, ஆனா ஸ்டேட்ல 35. இப்போ ஸ்டேட்ல 35 ரேங்க், ஸ்டேட்ல 35, ஆனால் பிசிஎம்ல 1. அப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்குங்க. இப்போ நமக்கு எப்படி சார் இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? நம்ம ஜென்ரல் ரேங்க் சொல்றாங்களே, லூப்பிங் ரூல் சொல்றாங்களே, இப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு மாறுபடுமா அப்படின்னு பார்க்கலாங்க. இது 1800 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 1850 இருக்கு. இந்த 1850 எவ்வளவு பிசி இருக்காங்க பாருங்க. பிசி 1145. இப்போ 1800, 1400 அந்த மாதிரி வரணுங்க. ஸோ 1400. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்ராக்சிமேட்டாக ஜென்ரல் கேட்டகரி 1300 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த லூப்பிங் ரூல் அப்படிங்கிறது, ஸோ நிறைய பேருக்கு அந்த லூப்பிங் ரூலை பற்றி நிறைய தெரியாமல் இருக்கும். பட் லூப்பிங் ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓசி கேட்டகரிக்கு தான் நமக்கு தேவைப்படும்.
இப்போ இந்த 1400 இந்த 1400 யூஸ்வலாக ஓப்பன் கேட்டகரிக்கு 1400 ரேங்க் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த 1442 இதுக்குள்ள எவ்வளோ பிசி இருக்காங்க பாருங்க, 600 பிசி, 911 பிசி இருக்காங்க. இந்த கவுண்ட், இந்த 1400க்குள்ள இருக்கிற கவுண்ட் தான் எத்தனை பேர் ஜெனரல் கேட்டகரி எடுக்கிறாங்க, ஓப்பன் காம்படிஷன்ல போய் எடுக்கிறாங்கிறத பொறுத்து உங்களுக்கு 1420. 1420 பாருங்க, பிசியில் 895, எம்பிசியில் 279, இது மாதிரி பிசிஎம்ல ஒரு 50 பேர் இருப்பாங்க, எஸ்சி கேட்டகரியில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த எண்ணிக்கை, அதாவது 1400க்குள்ள எவ்வளவு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1400க்குள்ள எவ்வளவு பிசிஎம் இருக்காங்க, 1400க்குள்ள எவ்வளவு எஸ்சி கேட்டகரி இருக்காங்க, 1400க்குள்ள எவ்வளவு எஸ்சிஏ கேட்டகரி இருக்காங்க. அப்போ இந்த கவுண்ட் 1400க்குள்ள இருக்கிற கவுண்ட் தான் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ரேங்க் லிஸ்ட்டை பின்னோக்கி கொண்டு போகுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது 1400க்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது ஹையர் கேஸ்ட்னு சொல்றாங்களே ஓப்பன் கேட்டகரி. அது ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, இந்த ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு அந்த 1400க்குள்ள இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குங்க. ஸோ அதுக்கு மேலே போயாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த 1400க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அது பிசியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ரிசர்வேஷன் சீட்டோட இதை ஆட் பண்ணுங்க, பின்னாடி ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அதனால தான் பிசிக்கு ஒரு 1000 இடங்கள் இருந்தாலுமே 1800 1900 இடங்கள் வரைக்கும் கிடைக்குது. 100 இடங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறாங்க. அப்போ எப்படி 2000 ரேங்க் வருது, பிசிக்கு எப்படி 2000 ரேங்க் வருது அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி அது ஓப்பன் காம்படிஷன்ல போய் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எண்ணிக்கை 1400க்குள்ள எவ்வளவு பிசிஎம், எவ்வளவு பிசி, எவ்வளவு எம்பிசி, எவ்வளவு எஸ்சி, எவ்வளவு எஸ்சிஏ, எவ்வளவு எஸ்டி, இந்த கேட்டகரி தான் கம்யூனிட்டி ரேங்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.